அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குவைத்தில் எப்படி இன்ஜினியர் ஆகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். குவைத்தில் எப்படிங்க இன்ஜினியர் ஆகுது? படித்தா இன்ஜினியர் ஆகிடலாம் அப்படி தானே சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் 4 வருஷம் படித்தாலும் இன்ஜினியர் ஆக முடியாது குவைத்தை பொறுத்த வரைக்கும். எதனால் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம ஊரில் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறோம். ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் படிக்கிறோன்னு வைங்களேன். இப்போ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்துப்போமே. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் 4 வருஷம் படிக்கிறோம். அரியர் இல்லாத முடிக்கிறோம். முடிச்சுட்டு டிகிரி கையில் வாங்குகிறோம். குவைத்துக்கு வரோம். குவைத்துக்கு வந்ததும் உங்களை இன்ஜினியர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம், என்ன ரீசன், நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, எங்கள் அப்பா வந்து ஃபாரினில் இருக்கார், குவைத்தில் இருக்கார். நான் படித்து முடிச்சுட்டு குவைத்துக்கு போக போகிறேன். எங்கள் அண்ணன் வந்து குவைத்தில் இருக்கார். நான் படித்து முடிச்சுட்டு குவைத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ப்ரீ பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யுங்க. ப்ரீ பிளான் இல்லைன்ற பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ வந்து நான் படித்து முடிச்சுட்டு குவைத் தான் போக போகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் கவுன்சிலிங் போவீங்க. 12th முடிச்சுட்டு கவுன்சிலிங் போகும்போது எந்த காலேஜில் என்பிஏ அக்ரிடேஷன் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? என்பிஏ அக்ரிடேஷன்னா நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன். அது இருந்தால் மட்டும்தான் குவைத்தில் உங்களை இன்ஜினியராக அக்செப்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போது நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜுங்க, எப்படிங்க என்பிஏ இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது என்ஏசின்றது வேறு, என்பிஏ அக்ரிடேஷன்றது வேறு. தமிழ்நாட்டில் ஒரு சில குறிப்பிட்டு என்ற அளவுக்கு தான் என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. அப்போது மீதி படித்த இன்ஜினியர்ஸ் யாருமே இங்கே குவைத்தில் இன்ஜினியர்ஸ் ஆக முடியாது. அந்த என்பிஏ அக்ரிடேஷன் இருந்தால் மட்டும்தான் குவைத்தில் இன்ஜினியர் ஆக முடியும். அதாவது குவைத் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் தற்போதைய உள்ள ரூல்ஸ் சொல்கிறேன். சரிங்களா? இது மேபி நாளைக்கு மாற்றலாம், அது என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் இப்போ உள்ள ரூல்ஸ் எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு காலேஜில் படிச்சிருக்கீங்க. ஒரு உதாரணத்துக்கு 2015 to 19, 2015 to 2019 நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த 2015 to 19 படித்த அந்த இயர்ஸில் என்பிஏ அக்ரிடேஷன் நீங்கள் படித்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2015லேருந்து 2019 வரைக்கும் என்பிஏ அக்ரிடேஷன் அவங்க வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த என்பிஏ அக்ரிடேஷன் அப்போலேருந்து இப்போ ஸ்டில் 2024 வரைக்கும் கரண்ட்டில் இருக்கணும். அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 2015லேருந்து 19 நீங்கள் படிச்சிங்க, அப்போ படிக்கும் போதும் அது கரண்ட்டில் இருக்கணும். அது இப்போ வரைக்கும் கரண்ட்டில் இருக்கணும். இப்போது இங்கே செக் பண்ணுவாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு இங்கே வந்துட்டீங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்கே குவைத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, இங்கே வந்து கேஏசி அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு தருவாங்க. அந்த கார்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்ஜினியர் ஆக முடியும், ஹை சேலரி வாங்க முடியும். அந்த கார்டு இல்லை அப்படின்னா உங்களுடைய இக்காமாவில் ப்ரொஃபஷனில் இன்ஜினியர்னு சொல்லி அடிக்க முடியாது. வேறு ஏதாவது ஒரு கேட்டகரி போட்டு தான் அடிப்பாங்க. உங்களுக்கு இன்ஜினியராக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது இன்ஜினியராக அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்றது மீனிங் வந்து எப்படின்னா, நீங்கள் இன்ஜினியர் தான், சரிங்களா, உங்களுடைய ப்ரொஃபஷனில் அஃபிஷியலாக வந்து இன்ஜினியர்னு போட முடியாது. அதாவது கேஏசி கார்டு இருந்தால் மட்டும்தான் அஃபிஷியலாக நீங்கள் இன்ஜினியர் ஆக முடியும். இப்போ எனக்கு என் காலேஜில் என்பிஏ இருக்குங்க, நான் படித்த கோர்ஸுக்கு என்பிஏ இருக்குங்க, நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அதாவது உங்கள் காலேஜில் என்பிஏ இருக்குது, நீங்கள் படித்த கோர்ஸ் என்பிஏ இருக்குது, இப்போ வரைக்கும் என்பிஏ கரண்ட்டில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஊர்லேயே உங்கள் டிகிரி அட்டஸ்டேஷன் பண்ணிக்கோங்க. அட்டஸ்டேஷன் பண்ணிவிட்டு குவைத் அட்டஸ்டேஷன் பண்ணிவிட்டு எம்பசிக்கு அமுச்சு விட்டு பண்ணுவாங்க. அது வந்து யாரோ ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ணி தருவாங்க. அது பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து அதை தர்ஜுமா பண்ணணும். தர்ஜுமானா டிரான்ஸ்லேஷன். அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி இங்கே உள்ள எம்பசியில் போய்ட்டு சீல் வாங்கணும். இங்கே வந்து டிகிரியில் ஒரு ஸ்டாம்ப் போட்டுவாங்க. அது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஓவரால் மார்க் ஷீட்டு அதையும் வந்து அட்டஸ்டேஷன் பண்ணணும். அட்டஸ்டேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வரப்போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய 8 செமஸ்டர் மார்க் ஷீட்டையும் எடுத்துகிட்டு வரணும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து 8th செமஸ்டர் 4வது வருஷம் முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு செமஸ்டருடைய மார்க் ஷீட், எல்லா மார்க் ஷீட்டும் வேணும். இது எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வரணும். அந்த 8 செமஸ்டருடைய மார்க் ஷீட்டு, ஓவரால் மார்க் ஷீட்டில் மஸ்ட் அட்டஸ்டேஷன் தேவைப்படும் இங்கே கேஎஸ்சி கார்டு வாங்குறதுக்காக. சரிங்களா? இப்போ ஓவரால் மார்க் ஷீட்டு, அடுத்து வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே கேஎஸ்சி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. சரிங்களா? குவைத் இன்ஜினியரிங் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா ஒரு டோக்கன் தருவாங்க. சரிங்களா? மறுநாள் வர சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற டேட்டுக்கு போனீங்கன்னா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு 10 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு கேஎஸ்சி கார்டு வந்துடும். இதுதாங்க ப்ரொசீஜர். அதனால் நீங்கள் காலேஜ் சேர போகிறீங்க, இன்ஜினியரிங் சேர போகிறீங்க அப்படின்னா என்பிஏ இருக்கிற காலேஜாக சேருங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ குவைத்தை விட்டுருங்க, வெளிநாட்டுக்கு வேறு எங்கேயா போகிறீங்க அப்படின்னா மேபி ஃப்யூச்சரில் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்பிஏ இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து இன்ஜினியர் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இன்ஜினியரிங் சேர போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ காசு கட்டி லட்சக்கணக்கில் கட்டி படிக்கிறீங்க, படிக்கிறது வந்து நமக்கு ஒரு பிரோஜனமாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம காசு கட்டி அவ்வளோ காசு கட்டி படிக்கிறோம். படித்தது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. படித்தது என்றைக்கும் இன்ஷா அல்லாஹ் வேஸ்ட் ஆகாது. இங்கே குவைத்தில் வந்து ஒரு நல்ல சம்பளத்தில் ஏற முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் உங்களுக்கு.
அதனால் இன்ஷா அல்லாஹ் NBA அக்ரிடேஷன் உள்ள காலேஜில் பார்த்து சேருங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.